بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த திருமண உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த திருமணத்திற்கு வந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தார்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிறப்பு வாய்ந்த சிறப்புமிக்க இந்த மனித சமூகத்தை படைத்து மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறான். உமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித வர்க்கத்தின் ஜின் வர்க்கத்தின் இந்த உலகத்தில் இறைவன் படைத்திருப்பது அவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும், அவனிடமே சஜிதா செய்ய வேண்டும், அவனிடமே பிரார்த்திக்க வேண்டும். வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஏராளமான அருள் வளங்களை திறந்து விட்டிருக்கின்றான். உலகில் வாழ்கின்ற எல்லா மக்களுமே அல்லாஹ்வுடைய அருளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வினுடைய அருள் கொடைகளை தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இறைவன் திருமறை குர்ஆனின் மூலமாக இன்றைக்கு நாம் கலந்து கொண்டிருக்கின்ற திருமணம் என்கின்ற ஒரு உறவு, இது உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருமணம் ஒவ்வொரு சமூகத்திலும் நடைபெறுகிறது. உலக அளவில் திருமணம் என்ற இந்த உறவை இறைவன் தான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். அதை நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். திருமணம் என்ற உறவு ஒரு கணவன் ஒரு மனைவி என்கின்ற உறவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். ஏன்? இது மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று, மனிதர்களுக்கு அவசியமான ஒன்று. அது மட்டுமல்ல, இந்த திருமணம் என்பது ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்த வ ரஹ்மா இன்ன ஃபீ ذلك الآيات لقوم يتفكرون.
ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் உங்களில் இருந்து உங்களுடைய மனைவி அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். எதற்கு தெரியுமா? லிதஸ்குனி இலைஹா, நீங்கள் மன நிம்மதி பெற்றுக் கொள்வதற்காக. ரப்புல் ஆலமீன் உலகில் வாழ்கின்ற அத்தனை ஆண்களுக்கும் சொல்கிறான், நீங்கள் மன நிம்மதி பெறுவதற்காக, மனதிலே உள்ளத்தில் அமைதி பெற்றுக் கொள்வதற்காக திருமணம் என்ற உறவை ஏற்பாடு செய்து மனைவி நாம் உமக்கு வழங்கியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, வஜஅல பைனக மவத்த வரஹ்மா, இறைவன் தான் அந்த எங்கே இருந்த கணவனுக்கும் எங்கிருந்து வந்த பெண்ணுக்கும் மத்தியில் அன்பையும் பாசத்தையும் கருணையும் அல்லாஹ் தான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். எப்படி ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்க. ஒரு கணவனும் மனைவிக்கு மத்தியில் ஒரு பாசம் ஏற்படுது. இது நம்முடைய அறிவளர்ச்சியினால் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு கிடையாது. நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய ஒரு உறவு அவன் தான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். ஒரு உள்ளம் ஒரு உள்ளத்தோடு இணைதுன்னா மனிதனுடைய செயல்பாட்டை கொண்டு அல்ல, ரப்புல் ஆலமீன் தான் சொல்கின்றான், உங்களுக்கும் அந்த கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் ஒரு அன்பை பாசத்தை ஏற்படுத்துகிறது அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். எனவேதான் இன்னஃபி ஸாலிக ஆயாத்தில் கௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதுல மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி இருக்கிறது. அப்ப அன்பு பாசம் என்பது மனிதனால் உருவாக்கப்படுகின்ற ஒரு செயல்பாடு கிடையாது. இது ரப்புல் ஆலமீன் தான் உருவாக்கி கொடுத்திருக்கிறான். அதனால் தான் உலகம் முழுவதும் கணவன் மனைவி என்பது ஒரு பாச பிணைப்பு, இது ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி என்பதை ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக உலக மக்களுக்கு புரிய வைக்கின்றான். இந்த திருமணம் என்பது கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு அன்பையும் பாசத்தையும் தியாகங்கள் உணர்வுகளையும் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகிறான். அதனுடைய அடிச்சுவடு தான் அல்லாஹ் சொல்றான், உன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, அவள் உனக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை என்ற ஒரு அழகிய உறவை ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு எடுத்து கூறுகிறான். உலகம் இதை சிந்திக்கிறது. திருமறை குர்ஆன் எப்படி பேசுகிறது பாருங்கள். இதை பார்த்து இன்றைக்கு இஸ்லாம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார் என்றால் குர்ஆனுடைய பிரச்சாரம், குர்ஆனுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கலாம் எப்படி திருமண உறவு என்பதை இஸ்லாம் எடுத்து கூறுகிறது என்பதை சிந்திக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு உறவை இறைவன் தான் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இது இறைவனுடைய அத்தாட்சிகள் ஒன்று, இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அருள் ஒன்று. எனவேதான் அந்த ரப்புல் ஆலமீன் திருமணம் என்ற உடனே கட்டளை பிறப்பிக்கின்றான் மணமகனுக்கு, வஆத்துன் நிஸா ஸதகாத்திஹின்ன நிஹலா, ஒரு மணமகளை திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மகரை முழுமையான முறையில் கொடுத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உலக அளவில் திருமணம் என்றால் ஒரு மணமகன் தான் மணமகளுடைய தேவையை கொடுக்க வேண்டும் என்று ஒரு வரையறையை கற்றுக் கொடுத்த உலக அளவில் இஸ்லாம் மட்டுமே தான். அதனால்தான் எல்லா மக்களும் நினைக்கிறார்கள் திருமணமா மணமகன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நிறைந்தது. ஏன்? ஆண் மகனுக்கு அல்லாஹ் அவ்வளவு வலிமையை கொடுத்திருக்கிறான். குர்ஆன்ல சூரத்து நிசாவுல அல்லாஹ்வின் 34வது வசனத்துல சொல்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஒரு ஆண் மகன் தான் ஒரு பெண்ணை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை நான் ஒப்படைத்திருக்கிறேன். எனவே வரக்கூடிய அந்த மகளுக்கு மனைவிக்கு நீதான் அனைத்து விஷயங்களையும் கொடுத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரேடியாக வரதட்சணை என்ற பெயரில் மறைமுகமாக நடக்கின்ற பிரச்சனைகளை அடியோடு தகர்த்தெறிந்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். இதைத்தான் இஸ்லாம் அல்லாதவர்கள் நேசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படி இறைவனால் கொடுக்கப்பட்ட இஸ்லாம் வளர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் சொல்கின்ற பேச்சு எல்லா மனிதர்களிலும் உள்ளத்தில் பதிந்திருக்கிறது. நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்றால் திருமணம் என்றால் மணமகன் தான் மணமகளுக்கு தேவையான பொருட்களை கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய ஷரியத் நமக்கு வலியுறுத்துகிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு வலியுறுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று கேட்ட உடனே அந்த பெண்ணுக்கு கொடுக்க நீ என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த தோழர் சஹாபாக்கள் வறுமையிலே வாழ்ந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உடுத்திருக்கிற ஆடையை தவிர என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னாங்க. ஆனா அப்படி இருந்தாலும் பெண்ணுக்கு நீ மகர் கொடுத்துதான் திருமணம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்பதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழரை பார்த்து மருமகனை அந்த மாப்பிள்ளையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்டாங்க தெரியுமா? ஹல் மஅக மினல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து ஏதாவது உனக்கு ஓத தெரியுமா? என்ன அர்த்தம்? ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களும் குர்ஆன் ஓத கற்றே தீர வேண்டும்.
இன்றைக்கு மணமேடை வரை மரண படுக்கை வரை குர்ஆன் ஓத தெரியாத எத்தனை சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மணமகனிடத்தில் கேட்டார்கள், ஹல் மஅக மினல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து ஏதாவது ஓத தெரியுமான்னு கேட்டாங்க. அந்த தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் வஇன்னா வகதா, சில சூறாக்களை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த சூறாக்களை அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்து கது மல்லத்துஹா, இதை மகராக வைத்து நான் திருமணம் செய்து வைக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்களுக்கு அறிவுரை செய்தார்கள். திருமணம் என்றால் மணமகன் மணமகளுக்கு தேவையானதை கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற முழு உரிமையும் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. எனவேதான் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உயர்வான இந்த மார்க்கத்தில் வாழக்கூடிய இந்த உம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய நாம் நாளை மறுமையின் நபியினுடைய ஷஃபாஅத்தை பெற வேண்டும் என்றால் குர்ஆன் சொல்கின்ற அந்த உபதேசத்தை கையில் எடுத்து பெண் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சமூகமாக நாம் மாற்றி காட்ட வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமண நேரங்களில் விருந்து உபசரிப்பு செய்யக்கூடிய ஒரு பொறுப்பையும் மணமகனுக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஒரு திருமணம் விருந்து கொடுக்கப்படுகிறது என்றால் அது கணவனுடைய அந்த மணமாப்பிள்ளையினுடைய கடமை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே திருமணம் நேரங்களில் நாம் கொடுக்கப்படக்கூடிய அந்த வலிமா விருந்து ஒரு மணமகன் தான் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு இந்த திருமண நேரங்களில் வரக்கூடியவர்கள் அந்த மணமக்களுடைய ஹக்கிலே துஆ செய்ய மிகப்பெரிய விஷயம். துஆ என்பது மிக உயர்வான விஷயம். ஏனென்றால் அல்லாஹ் அதை நேசிக்கிறான். மிக துஆ என்பது அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இபாதத்தினுடைய மிக அடிப்படையான விஷயமாக இருக்கிறது என்பதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமண உறவு குடும்ப வாழ்க்கையை புதியதாக ஆரம்பிக்கிறார்களே என இவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆழமான துஆவை, அந்த குடும்பத்திற்கு தகுந்த துஆவை, அந்த மணமக்களுக்கும் கணவன் மனைவிக்கும் மிகப்பெரிய அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய ஆழ்ந்த அர்த்தத்துடைய பரக்கத்து பொருந்திய ஒரு துஆவை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரக்கூடிய மக்களும் சரி இருக்கக்கூடியவர்களும் சரி அந்த மணமக்களுடைய ஹக்கிலே துஆ செய்ய வேண்டும். என்ன? பாரக்கல்லாஹு லக்க வபாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அபிவிருத்தி செய்வானாக, உங்கள் இருவரையும் நல்ல விஷயத்திலே ஒன்று இணைப்பானாக. உலகத்தில் வாழக்கூடிய ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்லப்படக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் நேரங்களில் மணமக்களுக்கு தகுந்த துஆ, அவருடைய குடும்ப வாழ்க்கை இன்பமாக மாறுவதற்கு, அந்த குடும்பத்தில் வளர்ச்சி ஏற்படுவதற்கு, அந்த குடும்பத்தில் விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு, அந்த குடும்பத்தில் பரக்கத்தை அபிவிருத்தி ஏற்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக ரத்தின சுருக்கமாக அழகான துஆவை இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவர்களுமே அந்த மணமக்களுடைய ஹக்கிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் இந்த பிரார்த்தனை நபிகளாருடைய நாவிலிருந்து இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதை நாம் ஓதி நாம் செல்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவருடைய ஹக்கிலே பரக்கத்தை செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரும் சரி சோழர்களும் சரி மிக உயர்ந்த கண்ணியமிக்க இமாம்களும் சரி சொன்ன பிரார்த்தனை பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் விருந்தினர்களே, அல்லாஹ்வினுடைய கண்ணியத்திற்குரிய திருமணத்துக்கு வந்திருக்கக்கூடிய அடியார்களே, இந்த மணமக்களுடைய ஹக்கில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல அந்த பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நமக்கு கூறினானோ, எதை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தினார்களோ அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.